ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி கடைகளில் இனிமேல் வாங்க தேவையில்லை. இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் இல்லைங்க 2 மாதத்தையும் கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக ஈஸியான முறையில் சொல்லித்தரேன் வாங்க. இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதையும் இந்த மாதிரி சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கடைகளில் வாங்குகிற சாம்பார் பொடியை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, நமக்கு மணியும் மிச்சம்தாங்க. ஓகே, இதையும் வறுத்து எடுத்துட்டு வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்லேயே வருங்க, கருக விட்டுறாதீங்க. அப்புறம் சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி 100 கிராமு, அதையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இதே போல் செய்ய சொல்லுங்கள். ஓகே, இதையும் நல்லா அப்படி வறுத்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம ஃபேனில் ஆற விடலாம். லாஸ்ட்டாக நம்ம வரமிளகாய், நீல மிளகாய் இருந்தாலும் சரி, குண்டு மிளகாய் இருந்தாலும் சரி, 100 மிளகாய் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை தனியாக நம்ம அந்த மல்லியோடு சேர்த்து அரைக்க முடியாது. ஸோ அதை தனியாக அரைச்சிக்கிறதுக்காக நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் வறுத்ததை நீங்கள் ஆற விடணும் ஃபேனில் வச்சு. இதை நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கலாம். வறுத்தாச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதையும் நம்ம வறுத்து அந்த வத்தலோடு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு அரைப்படாது. ஸோ அதை ரெண்டையும் தனியாக நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நல்லா ஃபேனில் காயட்டும், ஆறட்டும். ஆறின பிறகு 1 பை 1 நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம மிக்சியில் அடிக்கிறப்போ இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம மல்லியை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, பொடி பண்ணியாச்சு. இதை மாற்றிட்டு இப்போ வத்தலையும் அந்த கருவேப்பிலையும் வச்சுருக்கோம்ல, அதை இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ மிளகாவை அரைச்சிட்டு வரலாம். இப்போ மிளகாவையும் அரைச்சாச்சு. இப்போ ரெண்டையுமே ஒன்று சேர்த்து ஒரு பெரிய தட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ சாம்பார் வைக்கிறோமோ அப்போ அள்ளி இதை போட வேண்டியதான். வேறு எந்த தூளும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இதே ஆல்ரெடி மிளகாய் சேர்ந்துருக்கு, மஞ்சத்தூள் சேர்ந்துருக்கு, எல்லாமே சேர்ந்துருக்கு. இதில் நீங்கள் எவ்வளோ அதாவது சாம்பார் பொடி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ
அந்த அளவுக்கு நீங்கள் சாம்பாருக்கு தக்கன நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1 இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் போட வேண்டிய மட்டும்தான் உங்களுக்கு வேலை. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு கண்டெய்னர் டப்பாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.